ஏன்னா இப்போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது எவ்வளோ நாளைக்கு நமக்கு கையில் இருக்குங்கிறது புரியாமல் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். யார் சொன்னாலும் புரியலை, விவசாயத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு யார் சொன்னாலும் விழிப்புணர்வே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மாற்று அது இல்லை. விழிப்புணர்வோடு இருங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள், பிஇ படித்த அந்த பிள்ளைங்க, இங்கே இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். தானாக விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? என்னைக்காவது அந்த கேள்வியை கேட்டுக்கோமா? விவசாயம் காப்போன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் டிபியில் க்ரீன் கலரில் ஒன்றை வச்சுட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான், இந்த தலைநிறுத்து எப்போ மாறப்போகுதுன்னு கேட்டுக்கிட்டு நிறுத்திட்டு ஒரு விவசாயி தன்னம்பிக்கையோடு திருமணம் செய்து கொள்வேன்னு ஒரு பெண் முன்னால் வரட்டும். விவசாயிக்கு தாண்டா பொண்ணு கொடுப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு அப்பனும் அம்மாவும் நிற்கட்டும். தானாக இங்கே விவசாயத்துக்கு மரியாதை வரும். ஆனால் என்ன பண்ணுறோம், கடைசியில் கஷ்டப்பட்டு படித்து கேம்பஸில் தெரிய ஏதோ ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து மைசூரில் ட்ரைனிங் முடித்து அதுக்கப்புறமாக புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு பிழிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கரும முடிச்ச இந்த வேலை வேணான்னு நீங்கள் விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலாக முடியும்னா இப்போவே விவசாயத்துக்கு புறையும் போயிரு. என்ன தப்பு? ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? யாராவது ஒருத்தர் விவசாயம் பார்க்கட்டுங்கிறோம். இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான். எவனையாவது ஒருத்தனை தீர்வு சொல்கிறீங்க. இந்த சமுதாயம் மோசமாக இருக்குது. நீங்கள் யார் ஜி? ஏற்ற வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான், சைடு மோசம், லெஃப்ட் மோசம், ரைட்டு மோசம்னா நாம் எங்கே இருக்கோம்? இந்த சமுதாயமே மோசம்னா நாமளும் மோசம்தான். கூட இருந்துக்கிட்டு குரல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்க ஒரே காரணத்தினால நம்ம நல்லவன்லாம் ஆயிட முடியாது இல்லையா? அப்போ எல்லோருக்கும் இதில் பங்களிப்பு வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. எல்லாரும் இன்னொருத்தரை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கோம், அவன் நம்மளை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கான், அவ்வளோதானே? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவன் தப்பா இவன் தப்பான்னு பேசிக்கிட்டே இருக்குமே ஒழிய சமூகத்தில் எப்பொழுதுமே நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த தவறை மாற்றணுங்கிற என்ன நமக்கு வந்ததே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப காலமாக அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கருத்து என்பதுன்னா இது ஊழல் நிறைந்த அரசியலாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக இதையே சொல்லிட்டு இருக்கமே, ஏன் மாற்றலை? மாத்திரமா? செஞ்சமா? செய்யாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் என்ன செய்யணுங்கிறத பற்றி விழிப்புணர்வு உண்டாக்க முடியாது. விழிப்புணர்வுங்கிறது சமூகத்துடைய எல்லா படிநிலைகளிலும் ஏற்படணும். மாற்றம் உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ ஏதோ ஒரு கருத்தை சொல்வதன் வழியாக நடந்துறாங்க. அது ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கருத்து சொல்லி நடப்பதல்ல. களத்தில் நின்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதிலிருந்து நடக்க போகிற முடிவெடுக்குது. எல்லா இண்டஸ்ட்ரிகளையும் அரசியல் இருக்கு பாஸ். யோசிச்சு பாருங்க. இன்ஜினியரிங் தான் உலகத்திலே பெரிய இண்டஸ்ட்ரி, இன்ஜினியர் தான் உலகத்திலே பெரிய அரசியல். தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங் வழியாகத்தான் சர்வதேச அரசியல் நடக்குது. தெரியுமா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜெர்மனி தன்னுடைய கையிலே வச்சிருக்க, நம்ம கைக்கு கொண்டு வரவே முடியல. உலகத்தின் பெரு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோ ஜெர்மானிய நிறுவனங்களோ என்ன தீர்மானிக்கிறதோ அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்து. ஃபோக்ஸ்வாகன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்காவை ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு ஒன்று இருக்குது, பொல்யூஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது. ஆனால் அவனுக்கே தெரியல அது தப்பான ஒரு அளவுக்கு புகையை கக்கி கொண்டு இருக்குன்னு. கண்ட்ரோல் இஸ் தேர். உங்களுடைய விவசாயத்தை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, உங்களுடைய விதைகளை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது. தன் நாட்டிலேயே விளையாத விவசாய பொருட்களுக்கான காப்பிரைட்டை பேட்டன் ரைட்டை ஜெர்மனி வாங்கி வச்சிருக்கான். ஒரு பயலும் கேட்கல. கெட் இன்டு தட் விவசாய பாலிடிக்ஸ். அது நமக்கு தெரியணும். இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் மூலையை வைத்துக்கொண்டு சாதாரண விவசாயி தினந்தோறும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு கருவியை உங்களால் உருவாக்க முடியும்னா யூ ஆர் அன் இன்ஜினியர். தாட்ஸ் இட். ஒரு அறிவு சந்தைக்கா சமூகத்திற்கா? இந்த கேள்வி எழுப்புங்க. அதுதான் அரசியல். ஒரு அறிவு சந்தைக்கானதா சமூகத்திற்கானதா? ஏதோ ஒரு நிறுவனம் கொளுத்து திரிவதற்காகத்தான் நீங்களாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சந்தைக்கானது. வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த பொருட்களை கொடுப்பதற்கான அறிவின் வழியாக நான் பயன்படுத்துவேன் நீங்கள் முடிவெடுத்தா உங்கள் அறிவு இந்த சமூகத்திற்கானது. நீங்களும் பொலிட்டிஷியன் தான். உங்கள் அறிவை எதற்கு பயன்படுத்த போகிறீர்கள் என்ற இடத்திலிருந்து அரசியல் துவங்குகிறது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட். நோ, யூ ஆர் அ லீடர். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் உட்காந்துருக்கேன் ஒவ்வொருத்தனுமே லீடர். படித்தவன் தான் இந்த சமூகத்துக்கான லீடராக இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு சமூக பார்வை இருக்கணும். கேன் யூ எவர் திங்க் அபவுட் இட்? யோசிச்சிருக்கமா? திங்க் பண்ணியிருக்கமா? ஆனால் எல்லா நேரத்துலையும் கோபம் மட்டும் படுறோம். நான் உள்பட தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பயங்கரமான பெரிய எனக்கு பின்னால் ஒளிவட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை ஒரு ஆள் தான் நான். ஆனால் நம்ம எப்போதுமே எப்படி இருக்கோம்? ரியாக்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை வருகிற போது மட்டுமே அதை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் வெளிநாட்டுக்காரன் கையில் வச்சுருக்கோம். எந்த மெக்கானிசம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் இணையத்தின் வழியாக பகிரப்படும் ஒரு தகவல் என்பது ஏதோ ஒரு நிறுவனத்தின் கைக்குள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தானே? இதுக்கு சொல்யூஷன் என்ன? தகவலே பரிவாரம் இருக்கிறதா? ஒரு ஃப்ரெண்டுக்கு தகவல் சொல்லாமல் இருக்கிறதா? ஒரு அம்மா அப்பாட்ட அன்போடு பேசாமல் இருக்கிறதா? ஒரு அண்ணன் தங்கையிடம் பேசாமல் இருப்பதா? ஒரு காதலன் காதலியிடம் பேசாமல் இருப்பதா? கிடையாது. அந்த கண்ட்ரோலை உங்கள் கையில் கொண்டு வாங்க. உங்கள் அறிவியல் வழியாகவும் உங்கள் அறிவின் வழியாகவும் யூ பிகம் த மாஸ்டர் இன் தட். நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்போ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. என்கிரிப்ஷனுக்கு ஒத்துக்காத நிறுவனங்களை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கான அரசு அறிவு நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்மளால் செய்யவே முடியல. அப்போ அந்த கண்ட்ரோலை யார் வச்சுருக்கான்? ஒரு ஊடக நிறுவனம், ஒரு சமூக நிறுவனம் அல்லது ஒரு டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு அரசியலை இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அத்தனையும் வெளிநாட்டுக்காரன். அவன் என்ன வேணாலும் அதுக்குள்ள தகவலை பரப்பலாம். உங்கள் அரசியல் தலைவர்களை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று நினைத்தால்
ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டால் அதை இன்னைக்கு செஞ்சிட முடியும். ஆனால் உங்கள் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் இருக்கா? நம்ம இதில் பெருமை அடைஞ்சிடறோம். ஃபேஸ்புக்கில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம். ட்விட்டரில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம். எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் ஒரு ஃபோட்டோ போட்டால் இத்தனை லைக்ஸ் வருதுன்னு பெருமைப்படுறோம். அதுக்காக இருக்குங்க பாஸு. ட்விட்டரே நம்ம கொண்டாடணும். தட் இஸ் இந்தியனைஸ்டு ட்விட்டர்னு ஒன்று கொண்டாங்க. அதுதான் நம்ம வேலை. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ட்விட்டரில் ஹேண்டில் வச்சுக்கிறதுக்கு எந்த நாட்டுக்காரனா இருந்தால் என்ன, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறதுல என்ன பெருமை பித்திக்க வேண்டியிருக்கு? நம்ம கொண்டு வரணுமா இல்லையா? நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? As I told you people that just America is producing 33,000 engineers in a year who claims himself that the scientifically developed country, rich country அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். But just Tamil Nadu, who has a population of 7 lakh people, is producing approximately 1,50,000 engineers to 2 lakh engineers. What are we going to do with this knowledge? இந்த அறிவு ஒன்று சும்மா வரலையே. மற்ற ஊர் மாதிரி அவனா வேலை பார்த்து சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு படிச்செல்லாம் வர்றதுங்கள விரல் விட்டு இங்கே எண்ணிடலாம். இங்கே அம்மா அப்பாக்களுடைய தியாகத்தில் படிப்பு வளர்ந்துருக்குது. உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியாவில் பிள்ளைகள் படிப்பது என்பது வேறு மாதிரியா. அது தியாகத்தில் வளர்ந்த படிப்பு. தந்தை சில தெருக்கள் வழியாக கடந்து போக முடியாமல் சுற்றி சுற்றி போறாரு. ஏன்னு உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்குமே. அந்த தெருவில் உங்கள் படிப்புக்காக அவர் கடன் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த கடைக்காரனை சந்திக்க முடியாமல் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு பிள்ளை வேலைக்கு போய் எப்படியா சம்பாரிச்சு கடன் அடைக்குங்கிற நம்பிக்கையோட காலம் முழுக்க கட்டம் போட்ட சட்டை ரெண்டே ரெண்டு பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு 3 செருப்போட வாழ்ந்துட்டு ஒரு தந்தை செத்து போறான்பா. அந்த தந்தையின் தியாகத்தில் நடக்கிறது படிப்பீங்க. இன் இந்தியா எஜுகேஷன் இஸ் a sacrifice. It is not just a title. அதில் படிக்கிறோம். குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்ட நினைக்கக்கூடிய ஒரு தாயின் தியாகத்தில் வளர்கிறது படிப்புங்க. இட் இஸ் a reciprocation. எஜுகேஷன் நீங்கள் டைட்டில் பார்க்குறீங்க. நோ, எஜுகேஷன் இஸ் சம்திங் which is an opportunity for you people to give back to the society. உங்களை வளர்த்தெடுத்த அந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. அப்போ நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்போ அவ்வளோதான். ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்க ஒரு ஆளா இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்க ஆளா? 3 வேளை சாப்பாட்டுக்காக உங்கள் வயிற்றை நிறச்சிக்கிறதுக்காக ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்க ஆளா? சாப்பிட வழி இல்லாமல் 3 வேளை கிடைக்காம சாப்பாட்டுக்கு செத்துக்கிட்டு இருக்க சராசரி இந்தியனை காப்பாற்றுறதுக்காக கையில் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சிருக்க ஒரு ஆளா? நீ தலைவனா மாணவனா? அவ்வளோதான் என் கேள்வி. நீங்கள் தலைவனா என்கிட்ட கேள்வியை கேட்காத, மாற்றிக்கோ. தலைவன் மாற்றுவான். தலைவனுடைய வேலை என்பது மாற்றத்தை உண்டாக்குவது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. கோ அண்ட் ஹிட் தி பேட்ஸ்மேன். தட்ஸ் இட். எங்கே தப்பு நடக்குதுன்னா போய் தட்டிக்கேள். எங்கே மாற்ற வேண்டும் நினைக்கிறா நீங்கள் போய் நில்லுங்க. அவ்வளோதானே. உங்கள் கையில் இருக்க உலகத்திலே அதிகமான இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம்னு மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். 65% இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க. உலகத்திலே the most youngest people living in this country. சைனாவும் ஜப்பானும் அவர் சொன்ன மாதிரி ரிட்டையர்டு கண்ட்ரி ஆயிடுச்சு. ஆள் கிடையாது அவனுக்கு வேலை பார்க்கறது கூட. நீங்களாம் அடுத்து எந்த இடத்துக்கு போக போகிறீங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் பேங்க் மேனேஜர்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆக போகிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பேங்க் மேனேஜரே வந்து சேருவார். ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி போய் பாருங்கள். 40 வயசில் ஒருத்தன் பேங்க் மேனேஜர், 35 வயசு 38 வயசில் ஜூனியர் டிசைடிங் ஆஃபீஸர் IAS கேட்டகரியில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அரசு நிறுவனங்களில் தொடங்கி முடிவெடுக்கும் அதிகாரங்களில் தொடங்கி ஏழைகளுக்கு நல்லது கெட்டது செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய அரசு வேலைகளில் தொடங்கி ஆய்வகங்களில் தொடங்கி லேபரட்டரிஸ்லேருந்து சயின்ஸ் உள்ளிட்ட டெலிவிஷன் உள்ளிட்ட ஊடகத்திலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாத்துலையும் யங்ஸ்டர்ஸ் தான் உட்காந்துருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா 30 வயசில் எல்லாரும் பெரிய பொறுப்புக்கு போய் உட்கார போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதா கேள்வி. மேக் அ சேஞ்ச் காய்ஸ். இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம தான் யாரோ ஒருத்தன் தான் உடனடியாக அடுத்த மாற்றத்தை செய்ய போகிறீங்க. ஒரு காலகட்டத்தில் 55 வயசில் நீங்கள் அடைந்த பதவியை 35 வயசில் அடைவதற்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. நவ் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இனிமேல் நீங்கள் தீர்வு சொல்வதற்கான ஆட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் சின்ன பையன் அப்படிலாம் இனிமேல் நீங்கள் ஒதுங்கிறதுக்குலாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ண முடியாது? அரசியல்வாதிகள் தானே பண்ணணும். நீங்கள் நினச்சா அரசியல்வாதி அதை பண்ணித்தான். உண்மையிலேயே நமக்கு விவசாயத்து மேலே பெரும் பிரியம் இருந்தால் விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுவானா யோசிச்சு பாருங்கள். நாம் எல்லாரும் கஷ்டப்படுறோம். வருத்தம் தெரிவிப்பதன் வழியாகவே இந்த வாழ்க்கையை நடத்தி விட முடியும்னு நாம் நம்பிக்கிட்டே இருக்கோம். என் கடன் வருத்தம் தெரிவிப்பதே, அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு குற்ற உணர்வு ஒன்று இருக்குது. நான் தவறு செய்கிறேன்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அதுலேயும் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இன்னொருத்தனை குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இப்படி எவ்வளோ காலம் நம்ம நகர்த்திக்கிட்டே போவோம். இந்த சமூகம் பெண்ணுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறதான தினந்தோறும் கேள்வி எழுப்ப வேண்டிய சமூகம் என்னைக்காவது பொள்ளாச்சி மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கிறப்ப மட்டும் நான் கேள்வி எழுப்பும்னா, அந்த இஷ்யூவை கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் மறந்த பிறகு மறுபடியும் இன்னொரு இஷ்யூ வரப்போ மறுபடியும் கேள்வி எழுப்புவீங்களா? how it is possible? இது சரியா? ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒன்றாக சமமாக வளர்க்கணும். ஒரு பெண் குறித்த மதிப்பீடுகளை வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற படிப்பினை இங்கே 10,000 காலத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கு. பெண் படிக்கணுங்கிறத பாரதி காலத்திலேருந்தே பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாலேருந்தே பேசிட்டு இருக்கோம். அம்மாக்கள் முன்னிட்டு நடத்தக்கூடிய குடும்பங்களில் கூட ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வேறு வேறாக பார்க்கக்கூடிய மனநிலைங்கிறது ஒன்று இருக்குல்ல. பெண்ணை பிண்டமாக பார்க்கிற மனநிலை, பெண்ணை சதையாக பார்க்கிற மனநிலையிலிருந்து ஒரு ஆண் பிள்ளையை மாற்ற வேண்டும் என்பது வீடுகளில் தொடங்கணும். அது தொடங்குச்சுன்னா எந்த சம்பவம் இங்கே நடக்காது. நீ உட்காரு, ஆம்பளை பிள்ளை இருக்கையில் என்ன பேச வேண்டியிருக்குன்னு வீட்டுக்குள்ளே என்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சுக்கல பெண்ணுக்கு குரல் போச்சு. பெண் தன்னுடைய உரிமையை இழந்தா, பேசுறதுக்கான சூழலை இழந்தா. இங்கே சூழல் எல்லாம் அப்படியே இருக்கும், ஆனால் நான் மட்டும் மாறிக்கணும். அப்படிதானே? அது எப்படி முடியும்? சம்பாதிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு ஆணை சம்பாரின்னு சாவடிக்கிறது.
பாதுகாப்பே இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ள பெண்ணை நீ பத்திரமா இருந்துக்கன்னு சொல்றது என்ன நியாயம்? அதெல்லாம் உங்கள் பொறுப்பு. பாதுகாப்பான சமூகத்தை இங்கே உருவாக்கி கொடுக்கிறது தான். கூட இருக்க எந்த பொம்பளை பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையும் நம்புற மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை உருவாக்குங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அப்பப்ப கத்தி எந்த தீர்வு வரப்போறது கிடையாது. என்னுடைய பொறுப்பு நான் பாதுகாத்து நிற்கிறது தான். அப்படி தான் இருக்காங்க பெரும்பாலான பசங்க. சில நேரங்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் நடக்கிறது. ஸோ தட் நம்மளை நாமே குற்றவாளிகளாக மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம். ஒரு இஷ்யூவை ஊதி 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 பேச பெருசாக்கிவிட்டு பொசுக்குன்னு நம்ம கீழே விட்டுறோம், மறந்துடுறோம். அதுக்கப்புறம் இது கிடையாது, அடுத்து இன்னொன்று பிடிச்சிட்டு போயிடும். இப்போ இது போயிட்டு இருக்கா, இது முடிச்சோன்னே ஐபிஎல் பிடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சோம். இதுக்கு பின்னாலே போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் நம்ம பின்னால் வரணும், ரைட்? எத்தனை நாளைக்கு நம்ம யார் பின்னாலே போயிட்டே இருக்குது? நம்மகிட்ட கலெக்டிவ் ஐடியாஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம எல்லாம் ரொம்ப புத்திசாலிகள், திறமைசாலிகள், சமூக நோக்கு உள்ளவர்கள். இந்த சமுதாயத்திற்காக ஏதாவது செய்ய நினைக்கிறவங்க, பெரிய அளவுக்கு வெற்றியாட நினைக்கிறவங்க. நம்ம ஒத்தையான்னு தான் பார்க்குறோம். கூட்டாக நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு நம்மளை சேர்த்து வைக்க இங்கே யாருமே கிடையாது. எவனையுமே நம்பாதன்னு சொல்லி வளர்க்கப்படக்கூடிய சமூகத்தில் பக்கத்தில் இருக்கவனை தோக்கடிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவனை அரவணைச்சு போகிறதுக்கு பேர் தான் வெற்றி. கூட்டாக சேர்ந்து வெல்லக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குகிற போது சர்வதேச சந்தையிலும் நாம் தலையிலிருந்து நிற்க முடியும். நம்ம ஆட்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை எவனாலுமே டச் பண்ண முடியாது இல்லையா? ஃபஸ்ட்டு 200 அடித்தது ஒரு 4 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், அந்த டேட்டில் தான் அடித்தார். ஃபர்ஸ்ட் 200 எவர் இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி சச்சின் டெண்டுல்கர். அந்த ரெக்கார்டை மறுபடியும் வந்து பிரேக் பண்ணது ஷேவாக் தான். அவன் ரெக்கார்டை பிரேக் பண்ணதே ரோஹித் சர்மா தான். மறுபடியும் நம்ம தான் 200 சம்திங் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கோம். தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பரை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை, ஒரு நிமிஷம் மறுபடியும் பாருங்கள், எவனோ ஒருத்தர் தான் நீங்கள் கை தட்டுறீங்க இல்லையா? நீங்கள்லாம் இப்படி கை தட்டுறீங்கன்னு சேப்பாக்கம் ஸ்டேடியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தோனிக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா? கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கான்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவனா இரவு பகலாக பொறுப்பாக நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தன்னுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு எதிராக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், பவுலர்ஸுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் வேலையை அவன் கரெக்டாக பார்க்குறதால தான் அவனுக்காக நீங்கள்லாம் கைத்தட்டுறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள், உலகம் உங்களுக்காக கைத்தட்டும். யாரோ ஒருவனுக்கு விசில் அடிச்சான் குஞ்சுகளாக எத்தனை காலம் இருப்பீர்கள்? யூ பி த ஹீரோஸ் கைஸ், யூ பிகம் த ஸ்டார்ஸ். எவ்வளோ நாளைக்கு? அப்போ அந்த நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வந்து பெற வேண்டிய கருத்தை பெறுவதே கிடையாது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வந்து பெற வேண்டிய கருத்து உங்களுக்கு அது பெறுவதே கிடையாது. அவரை வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க. விராட் கோலி பெருசா, தோனி பெருசா? தோனி அவராக ரிட்டையர் ஆகும்போது தான் ஆக வேண்டும், அவரை யாரும் நிறுத்தக்கூடாது. நமக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குது, படிக்கிற வேலையை பாருங்கள். எப்போ ரிட்டையர் ஆகணுங்கிறது தோனிக்கு தெரியும், அதை தோனியே சொல்லிட்டான் இல்லையா? எனக்கு தோன்ற பண்ண ரிட்டையர் ஆகிட்டு நீ மூடுன்ட்டான்ல, நம்மளாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் போய்ட்டு யாரோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ போட்டு கெட்ட வார்த்தையில் வண்டையாக கீழே பேசுறது தரமாக இருக்குமா? உங்கள் நேரம் அதுக்கு தான் செலவிட போகிறீங்களா? As I told you, we are not collectively good. யாரோ ஒருத்தருக்காக சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கணுமா? இல்லை நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வளரணுமா? இந்தியன்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஸ்ட்ராங், கலெக்டிவ்லி வி ஆர் வீக். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தோனி மாதிரி ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பரை யாரும் பார்க்க முடியாது. விராட் கோலி மாதிரி இவ்வளோ சின்ன வயசில் கேப்டன்சி ஹேண்டில் பண்ணுறவனை பார்க்க முடியாது. அவனுடைய 6 4 ஸ்ட்ராக்ஸை பார்க்க முடியாது. ராகுல் திராவிட் மாதிரி ஒரு டெஸ்ட் பிளேயரை பார்க்க முடியாது. கவேஸ்கர் மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. 6 பால் யாக்கர் போட சொன்னாலும் போகிற கபில் தேவ் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. சேத்தன் தர்மா மாதிரி ஒரு பவுன்சரை கவனிக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ பலம் வாய்ந்த இந்த டீமு பங்களாதேஷில் தோற்று போயிடுவாங்க, ஜிம்பாப்வே தனாரி ஜெயிப்பாங்க. ஏன்? இண்டிவிஜுவலி வி ஆர் ஸ்ட்ராங் பட் கலெக்டிவ்லி வி ஆர் வீக். நம்ம பிரச்சனை தான், எல்லாரும் தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம். எல்லாரும் ஒத்துமையாக இருப்பது போல் நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட எல்லாரும் தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம். கூட இருக்கவனே ரகசியமாக தோக்கடிப்பதா உங்களுடைய வேலை. அப்படி தான் நம்ம படிப்பு சொல்லி கொடுத்துருக்கா. 12ஆம் கிளாஸை படித்தா நீங்கள் எல்லாருமே வந்திருப்பீங்க. 10 வருஷம் ஒன்று மொன்னமாக பழகின நண்பனும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா 12ஆம் கிளாஸ் வந்துட்டு 12ஆம் கிளாஸில் பரிச்ச நேரத்தில் படிச்சிட்டியான்னு கேட்டால் படிக்கலேன்னு சொல்கிற வாய் படித்த வாயா நார வாயா? பொய் சொல்லாதங்கிறது தானே முதல் படிப்பு. ஆனால் அந்த படிப்பு என்ன பண்ணி வச்சிருச்சு? உங்களுக்குள்ள ஒரு போட்டி உருவாக்கிடுச்சு. பக்கத்தில் இருக்கவனை தோக்கடிக்கிறதுக்கு பேர் வெற்றின்னு உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கு. எதிர்த்து வீட்டுக்காரனை ஜெயிக்கிறதுக்கு பேர் வெற்றின்னு உங்களை சொல்ல வச்சிருக்கு. கிடையாது பாஸ். அமெரிக்காவை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம். அமெரிக்கா விடுங்க, அவன்லாம் தோற்றுருவான் சீக்கிரம். சைனாவை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. ஜப்பானை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றா தான் சேரணும். அதுதான் நம்மளுடைய சிக்கலே. இப்போ அப்போ தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம், தனித்தனியாக கமெண்ட் பாஸ் பண்ணுறோம். அவன் சொல்கிறது சரியாக தப்பான்னு பார்க்குறதுல எவன் எது சொன்னாலும் எதிர்த்து தான் சொல்லணும். இதே மனநிலையில் நம்ம இருப்போம்னா we are not going to end up anywhere. Collectively we are not good. Collectively நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ தனித்தனியாக இருக்கப்போ பயமாக இருக்குது. எனக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணம் இருக்குது. போதா குறைக்கு வீடுகள் சொல்லுது, சொந்தக்காரனை நம்பாத, தாய பிள்ளையை நம்பாத, எவனையுமே நம்பாத, நீ ஒத்தாலாக சம்பாரிச்சுக்கன்னு சொல்லுது. சம்பாத்தியங்கிறது பை ப்ராடக்ட். தயவு செஞ்சு நம்புங்க. ஒரு முந்திய தலைமுறை, ஒரு மிடில் கிளாஸ் தலைமுறை, வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு தலைமுறையிலேருந்து வளர்ந்த நம்முடைய அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் இந்த சமூகம் குறித்து பெரிய பயம் இருக்குது. இவ்வளோ தூரம் பையனை இன்ஜினியரிங்கில் படிக்க வச்சு அவனை ஃபைனல் இயரில் டிகிரியெல்லாம் வாங்கினப்பவர் கூட அப்பாவுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்கள். அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன பிரச்சனை வந்து இப்பயே சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்குன்னு தான் உங்கள் கவலையா?
கடந்த காலங்களில் இந்த பிரச்சனைகள் அடிப்படையில் ஏற்பட்ட அவநம்பிக்கைகளை நமக்குள்ள புகுத்தி வச்சிருக்காங்க, பயத்தை புதுக்கி வச்சிருக்காங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தடுமாறவே மாட்டீங்க, கவலையப்படாதீங்க. உலகத்தின் மிகச்சிறந்த பிரைன்ஸ் இந்தியன் பிரைன்ஸ். இது தோக்கவே தோக்கா. உலகத்தின் முழுக்க எல்லா பிரச்சனையும் வந்தாலும் உலகத்துக்கு சோறு போடும் தகுதி உங்களுக்கு தான் இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோட இந்த உலகத்தை பாருங்க. ஃபார் தட் நம்ம தொடர்ந்து வேலைக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடாது. வேலையை தாண்டி அடுத்த இடத்துக்கு போகணுங்கிற என்ன வரணும். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரெயின்ஸ் எல்லாம் மறுபடியும் நெட்டும் போல்ட்டும் திருவிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். we need to get into system. அந்த சிஸ்டம்குள்ள நீங்கள் வரணும் அப்படின்னா முதல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் டீல் பண்ணும். நாம் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, சீரியஸ் ஆகிறப்ப ரொம்ப சீரியஸ் ஆகிறோம், மற்ற நேரத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நமக்கு ரெண்டு வேஷம் அந்நியன் மாதிரி இருக்கும். சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சீரியஸாக இருந்ததே கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையில் நமக்கு சின்ன வயசில் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால கமிட்மெண்ட்லேருந்து ஒதுங்கி இருக்கவே பார்க்குறோம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நாம் பெரும்பாலும் தயாராக இருந்ததே கிடையாது. நமக்கு பொறுப்புகள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாக்கள் நமக்கு புரியாதுங்கிறதுக்காக சொல்லி சொல்லி ஏமாற்றியே வளர்த்துருக்காங்க. சின்ன வயசில் சொல்லுவாங்க, இப்போ நீ எல்கேஜி படிக்கிற, இப்போ நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அப்போ நம்ம வாழும்போது ஜாலியாகவே இருக்க முடியாது நம்ம கணக்குப்படி. இப்போ படிக்கிறப்ப நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு ஒன்றுமே தெரியாது எல்கேஜி பிள்ளை ஏமாத்துறது. அப்போ என்ன சொன்னால் அந்த பிள்ளைக்கு புரியுங்கிறது தெரியாமல் கூட நீங்கள் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். அதுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் விவரம் வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் வர்றப்ப சொல்லுவாங்க, நீ முன்னால் சின்ன பிள்ளையாக இருந்த அப்போ கூட ஓகே, இப்போ நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, இப்போ நீ நல்லா படித்தா தான் உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு, இல்லாட்டி ஃபியூச்சர் நாசமாக போன்றாங்க அப்பயே. அதுக்கடுத்து ஒரு 6ஆம் கிளாஸ் தான் வந்துருச்சுன்னா அடுத்த லெவல் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்ப 5ஆம் கிளாஸில் சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளை கிடையாது, இப்போ ரொம்ப பெரிய பிள்ளை, முன்ன விட நீ நல்லா படித்தா தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். எது இப்போ நல்லா படித்தா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், இப்போ நல்லா படித்தா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அது என்ன ஜாலியாக இருக்கிறது? ஜாலியாக இருக்கிறது எப்போதுமே இருக்கலாம். அப்போ சின்ன வயசில் நமக்கு புரியலைங்கிறதுக்காண்டி நம்மளாம் அடல்ட் இல்லைங்கிறதுக்காண்டி நமக்கு சொல்லி சொல்லி இப்படி ஃபீட் பண்ணி இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் மனநிலை என்னவாகுது அப்படின்னு கேட்டால், நான் இப்போ என் கடமையை முடிச்சுட்டேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன்னா நான் பின்னால் ஜாலியாக இருக்கலாம். கடமையை செய்வதே ஜாலி தான் நீங்கள் சொல்லலை, அதான் பிரச்சனை. இங்கே கடமையை செய்வதே மகிழ்ச்சியான விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. அதுக்கடுத்து 8ஆம் கிளாஸில் வந்தவொடனே ஆரம்பிச்சோம், அடுத்து 10ஆம் கிளாஸ் வருது, நீ மட்டும் 10ஆம் கிளாஸில் நல்லா படித்து பெரிய மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நீ ராஜா தாண்டா, சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதை நம்பி அவன் 8ஆம் கிளாஸ்லேருந்து உசுரை கொடுத்து கஷ்டப்பட்டு படித்து 10ஆம் கிளாஸில் எல்லாரும் சுற்றி உட்காந்து முங்கு எடுத்தாலும் உசுரை கொடுத்து படித்து 490 மார்க் எடுத்து அப்படி போன உடனேயும் 10th முடித்து வெளியில் வரையிலே சொல்லிடுவாங்க, தம்பி 12th ஸ்டாண்டர்ட் தான்ப்பா உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நீ படித்ததில் அடுத்த லெவலுக்கு வரணும்னா 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுக்கணும். என்னம்மா 10ஆம் கிளாஸில் நல்ல மார்க் எடுத்துட்டா பெரிய அளவுக்கு வந்துட்டோம்னா வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு அப்போ சொன்னால், அது அப்போ சொன்னேன், ஆனால் இப்போ 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். 12th மட்டும் நீ நல்லா படிச்சுட்டான். அதுக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்க மாட்டாங்க, இப்போ 11th பப்ளிக் வச்சு விட்டாங்க. அதேமாதிரி எல்கேஜிக்கெலாம் பப்ளிக் வந்துடும் நினைக்கிறேன். எல்கேஜி பப்ளிக், 1ஆம் கிளாஸ் பப்ளிக், 2ஆம் கிளாஸ் பப்ளிக், இவ்வளோ தூரம் இத்தனை பப்ளிக் எக்ஸாமினேஷன். 8ஆம் கிளாஸே ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி நடக்குது, 10ஆம் கிளாஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி நடக்குது, 11, 12 இவ்வளோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம். இப்படி எழுதுகிற பசங்கள்கிட்ட நம்ம பெருசுங்களாக சொல்லுவோம், நாங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு தெரியுமா பாஸு, உங்கள் சிலபஸை போய் எடுத்து பாருங்க, ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது. இப்போ படிக்கிறது கஷ்டம், அதை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. 12ஆம் கிளாஸை மட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று யார் கேட்க போகிறா அப்படிமாங்க. அதை நம்பி 10ஆவதுலேருந்தே 12ஆம் கிளாஸுக்கான பாடத்தெல்லாம் படித்து 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 மனப்பாடம் பண்ணி மண்டையில் ஏற்றி தூங்குறப்ப போகிறப்ப வாரப்ப சிறப்பு அந்தஸ்து எல்லாமே கொடுப்பாங்க. இரவு நேரத்தில் பால் வழங்கப்படும், காலையில் காஃபி வழங்கப்படும், புதிய உடைகள் எடுத்து தரப்படும், திருமணங்களுக்கு அனுமதிக்கப்படாது, கேபிள் டிவிகள் கட் பண்ணப்படும், சினிமாக்கள் அனுமதிக்கப்படாது, எதுவுமே பார்க்கக்கூடாது, வீட்டில் எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணிடுவானுங்க. அதுக்கடுத்து நம்பி 12th முடித்தோம்னா 12th முடிச்சுட்டு அப்படியே விட்டு எரிஞ்சிட்டு புக்கெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு ஒடியார் வாங்கி வாசல் அப்பா நிற்பார், தம்பி வாப்பா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. அப்பவும் அந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இதை மட்டும் நீ ஒழுங்காக முடிச்சுட்டு தம்பி, அதுக்கப்புறம் உன்னை யார் கேட்க போகிறா, ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்ந்துட்டீங்கன்னா நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அவனு சரி 12th வரைக்கும் தான் அவ்வளோ கஷ்டம், அதுக்கடுத்து இதை முடிப்போன்னு கஷ்டப்பட்டு படித்து போய் ஒரு காலேஜுக்கு போய் ஃபஸ்ட் நாள் உட்காந்தா, இந்த இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல ஃபஸ்ட் டே அன்னைக்கு, அவங்கன்னா அவங்கள சொல்லலை, அவங்களுடைய நெருக்கடியில் ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் படித்ததா, ஃபஸ்ட் டே அன்னைக்கு ஓரியன்டேஷன்லேயே சொல்லிடுவாங்க, தம்பி இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இனிமே தான் இருக்குது உனக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்த படிப்பை விட இன்ஜினியரிங் படிப்பு என்பது மிகப்பெரியது. உலகத்துடைய பெரிய இன்ஜினியர்கள் பற்றி நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் 24 மணி நேரம் லேப்லேயே இருந்தார்னு பெருமையாக பேசுகிறீங்க இல்லையா? உலகத்துடைய அறிவியலை கற்றுக்கொள்ளணும் எப்போதுமே அதுக்கான டெடிகேஷனை கொடுத்துருக்கான், தன் வாழ்க்கை அடமானம் வச்சிருக்கான். அது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிச்சுட்டு ஜாலியாக இருந்தாலும் இன்ஜினியரிங் நடக்காது பாஸு, நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. விளையாட்டை மாற்றிட்டோம். நம்ம உலகத்தின் பெருவெற்றியாளர்கள் சயின்ஸில் ஜெயிச்சவன் எல்லாருமே டெடிகேட்டட் பர்சன் தான் ஜெயிச்சிருக்கான். அது நீங்கள் பெருமையாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க, அதுதான் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. ஏன் நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? அப்போ இன்ஜினியரிங் சாதாரண கிடையாதுல்ல, 4 விட்ட படிப்பு என்பது சாதாரண கிடையாது. அதை வைத்து தான் நீங்கள் ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ண போறீங்க. அப்போ அவர் சொல்லுவார், இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை,
சரிண்ணே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, இங்கே முத நாளே சொல்லிட்டாங்கம்மா, இதுக்கு மேலே தான் இருக்குது உனக்குங்கிறானுங்க, புக்கே கிடையாதான், லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ்னு ஒன்று எடுத்து படிக்கணுமா, ரெஃபர் பண்ணி படிக்கிறதுனாவே எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, 4 வருஷம் தம்பி, 4 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு படிச்சுட்டேன்னு வச்சுக்கவேன், அதுக்கடுத்து நீ ஒரு வேலைக்கு போகிற, அப்புறம் ஒன்றை யாருக்கு கேட்க போகிறா, ஜாலியாக இருக்கலாம். சரின்னு அதை நம்பி 4 வருஷம் மூச்சா பிடிச்சி கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஓரியன்டேஷன் நடத்துவாங்க. அங்கே ஒருத்தர் வந்து, இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படிமா. மைசூர்லேருந்து ட்ரைனிங் சென்டர்லேயே நைட்டு அழுதுகிட்டே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நீ ராஜா மாதிரி இருக்கலாம், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னியம்மா, இங்கே ஒருத்தர் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாருமான். அம்மாக்கள் அப்போ கூட சும்மா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கவலைப்படாத தம்பி, 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்து காசு பணம் பண்ணினா அடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், அப்புறம் வர்ற பொண்ணு ஒன்றை பார்த்துக்குவா அப்படிமா. அதை நம்பி மறுபடியும் அவன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கஷ்டப்பட்டு படித்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டு போய் கை நிறைய சம்பாரிச்சு பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சு ஊருக்குள்ளே இன்ஜினியர்லாம் பேர் வாங்கி எல்லாம் பண்ணி 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மணிரத்னம் படத்தெல்லாம் நம்பி நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிலாம் கற்பனைலாம் பண்ணி தலை நிறைய மல்லிகைப்பூவோடு ஒரு பொண்ணு காலையில் காஃபி கொடுத்து எழுப்பும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிவிட்டு மறுநாள் தான் தெரியும், காஃபி போட பொண்டாட்டி கொண்டாந்து கொடுக்காது, அந்த பால் வாங்கவே நாம தான் போகணும் அப்படிங்கிற உண்மை. பால் பூத்துலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா கல்யாணம் பண்ணா ஒருத்தி வருவா, அவள் உன்னை பார்த்துக்குவான்னு சொன்னியம்மா, அவளை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு. அப்போ கூட அம்மாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, விட்றா தம்பி ஒரு புள்ள பிறந்தா எல்லாம் சரியாயிரும்பாங்க. அம்மாக்கள் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்வதே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், குறையவே குறையாது. அட்லீஸ்ட் இப்போ நான் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லிடுறேன். யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட் நவ். வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், சமூகத்தின் மீதான பொறுப்பு கூடும், குடும்பத்தின் மீதான பொறுப்பு கூடும், வேலை சார்ந்த பொறுப்பு கூடும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் நீயே எனக்கு எடுத்த எஃபர்ட்டை விட இன்றைக்கி எஃபர்ட் கூட தான் எடுக்க வேண்டி இருக்குது. குறைக்கலாம் முடியாது, கூட்டிக்கிட்டே தான் போகணும். அந்த பார் அதிகமாக செட் பண்ணிகிட்டே தான் போவாங்க. யூ ஆர் நோ மோர் கிட்ஸ், யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு க்ரோன் அடல்ட்டாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மனநிலை இப்போதே உருவாக்கி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த உங்கள் பங்களிப்புகளை வெறும் கருத்துக்களாக முன்வைக்காமல் நான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் போய் நின்று ஓட்டு போடுங்க. உங்கள் தெருக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்கள். ஓட்டு போடுறது உங்கள் ஜனநாயக கடமைன்னு சொல்லுங்கள். எலெக்ஷன் விளையாட்டில் போய் நின்று உனக்கான தலைவிதியை நீ மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை அதுதான் உருவாக்கி தருன்னு போய் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் தட் செய்யுங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து கோபம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அறச்சீற்றத்தை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது வெறும் கோபமாக வார்த்தைகளாக மட்டும் முடிவதில் எந்த புண்ணியமும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. ஒரு பெண்ணின் வேலை ஒரு ஆணை பார்த்துக்கொள்வது. டே ஒரு ஆண் தாண்டா ஒரு பெண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்க்காத உங்க சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது. வீடுகளுக்குள் சொல்லிக் கொடுங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையோட வேலை பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிறதுன்னு. பசங்க நல்லா தான் இருக்கானுங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆணையும் பெண்ணையும் எதிரியாகவே சித்தரிப்பு. அழகின் பொருட்டே ஒரு பெண்ணை தூக்கி வைத்து கொண்டாடுகிற போது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அறிவின் பொருட்டு உங்களை எவன் மதிக்கிறானோ அவன்தான் உங்களுக்கான ஆண்மகன். அழகின் பொருட்டு உங்களை கொண்டாடுகிறவன் தவறானவன். ஒத்துக்காதீங்க. So you need to accept the realities. If you want to make a change, make the change from the ground, not just emotions. ஆனால் இந்த இமோஷன்ஸை தட்டி விட்டு இங்கே அரசியல் நடக்குது. ஆமாம் நானும் கூட இந்த இமோஷன்ஸை தட்டி விட்டால் கைத்தட்டும் கிடைக்கும், கோபிநாத் நல்லா பேசலாம்னு சொல்லிட்டு போவீங்க. அதுக்கு இல்லை, நான் இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம். இந்த அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன சரியோ அதைத்தான் நான் சொல்லணும். தட்டி விட்டு போகிறது ரொம்ப ஈஸி, அது தப்பு. யோசிங்க, அரசியலை மாற்ற வேணா யோசிங்க. இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தில் இவ்வளோ பேர் படித்த ஊரில் இன்னமும் தேவையான கருவிகள் உருவாகலைன்னு யோசிங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை ஜெர்மனி ஏன் கையில் வச்சிருக்கான்னு யோசிங்க. கடந்த 25 ஆண்டுகளாக வெறும் டாலர் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு வேலையை பார்க்காத அமெரிக்கா எப்படி பணக்கார நாடாக இருக்குன்னு யோசிங்க. அவங்க சொன்னார் பாருங்க, குட்டியூண்டு ஜப்பான் டெக்னாலஜி எப்படி கையில் வச்சிருக்குன்னு பாருங்க. தாய்வான் இவ்வளோண்டு, சைனாவால் அவ்வளோ பிரச்சனை. இன்னும் என்னுடைய இடம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ அரசியல் நெருக்கடிக்கு நடுவிலும் உலகத்துடைய உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கூடிய தாய்வான் எப்படி வளைஞ்சுன்னு யோசிங்க. பிகம் ஆண்டர்பிரனர்ஸ். உலக நாடுகளுடைய நிறுவனங்கள் இங்கே வரும், அங்கே போய் நெட்டும் போல்ட்டு திருப்பிக்கிட்டு டைட்டாக மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்ஜினியர் எதுக்கு இங்கே? கம் அப் வித் ஓன் ஐடியாஸ். ஐடியா இஸ் த கிங். ஐடியாவுக்கு தான் காசு. அப்போ அந்த ஐடியாவோட வெளியில் வாங்க. சார் இங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுனாவே லோன் தர மாட்டாங்க, அரசியல்வாதி குறுக்க வருவாங்க, என்னைக்காவது போய் ட்ரை பண்ணிங்களா? போங்க, ட்ரை பண்ணுங்க. கேக்வா கிடையாது வாழ்க்கை. தேவையான அளவுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் உடனே அப்படியே கிடச்சிச்சுன்னா வாழ்க்கைக்கு என்ன மரியாதை இருக்குது? வாழ்க்கையில் நீங்கள் அடைவதற்கு போராடணும், அதுக்கு தயாராக இருக்கணும். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆனால் அதுக்கு மனசு வேணும். கமிட்மெண்ட் இஸ் த சாம் ஆஃப் லைஃப். ஒத்துக்குங்க. நம்ம வீடுகள் கமிட்மெண்ட்டுங்கிறது சாம்னு சொல்லியே தரல, கமிட்மெண்ட்டுங்கிறது சிக்கல்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுப்பு என்பது மகிழ்ச்சியானது, பொறுப்பு என்பது ஆனந்தமானது. பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அப்பாக்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் அவ்வளோ பொறுப்பாயிடுறாங்க? பொறுப்பு பிடிச்சி போயிடும். மூட்டினுடைய மூத்த அண்ணன்கள் முகத்தை கடுகடுன்னு ஏன் வச்சிருக்கான்? பொறுப்பு இருக்கு அவனுக்கு. அப்போ பொறுப்புள்ள ஒரு பிள்ளையா பாருங்க. இந்த தேசத்தின் தலைமகன்கள் நீங்க எல்லாம்
இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனும் இந்த நாட்டுடைய மூத்த பிள்ளை. இந்த மூத்த பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கு. நீங்க நம்பினா உள்ள வாங்க, இல்லைன்னா போங்க, அவ்வளவுதான். இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இந்த தேசத்துல, இவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிக்கிற இந்த தேசத்துல, இவ்வளோ பேர் டாக்டருக்கு படிக்கிற இந்த தேசத்துல இன்னமும் கூட ஒரு சாமானியனுக்கு சராசரி வாழ்க்கை கிடைக்கவே இல்லை. அந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தேர்தல் அரசியல் புரிஞ்சிடும். ரைட்டு தானே? இங்கே உட்காந்துருக்க அம்மா அப்பாக்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் புரியும். சின்ன பசங்களுக்கு எவ்வளோ புரியுங்கிறது இல்லை. நாளைக்கு நீங்கள் அம்மா அப்பா ஆன பிறகு புரியும். ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசி ஒன்று இருக்குது. அதோட விலை 350 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தடுப்பூசி வந்து பக்க விளைவுகள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்க விளைவுகள். சில மருத்துவங்களில் சில ஊசி போடுறப்ப இயல்பாகவே சில பக்க விளைவுகள் வரும். பிள்ளைக்கு வாந்தி வரும், காய்ச்சல் வரும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ ரீதியான பக்க விளைவுகள். அதே மருந்து அதோட நோக்கமும் அந்த குறிப்பிட்ட வகை நோய் வராமல் தடுப்பது தான். அதோட விலை 3500 ரூபா. ஆனால் அதில் என்னென்னா விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்க விளைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இந்த காய்ச்சல் வராது, அந்த பிள்ளைக்கு தூக்கி போடாது, ஜன்னி வராது, தலையில் 10 போட்டுட்டு பிள்ளையை கஷ்டப்பட்டுட்டு 3 நாள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. காசு இருக்கிற ஒரு இந்திய அப்பன் என்ன பண்ணுறான்? என் பிள்ளையை அழ பார்க்கலாம், என்னால் முடியாதா, நான் பிள்ளைய கஷ்டப்பட்டு 3000 காசை விட்டுறிஞ்சிட்டு பிள்ளைக்கு ஊசி போட்டு போயிடறான். ஆனால் காசு இல்லாத ஒரு ஏழை இந்திய அப்பன் கேவலம் காசு தான் என் பிள்ளைய அழுக விட்டுருப்பான மனசுக்குள்ளே அழுதுகிட்டு 350 ரூபா காசை கொடுத்துட்டு பிள்ளைக்கு ஊசி போடல செவத்தை பார்த்து திரும்பி நின்றுட்டு 3 நாள் பிள்ளைக்கு ஜன்னியாக இருக்கப்போ மடியில் போட்டு 10 போட்டு பக்கத்திலே உட்காந்து அழுகிறானே, அந்த ஏழை இந்திய அப்பனுக்கு பதில் சொல்ல வக்கில்லை என்றால் நாம் படிச்சென்ன படிக்காட்டேன்னு அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதான் உங்கள் பொறுப்பு. இதுவும் அரசியல் தான். 234 தொகுதியில் யார் நிற்கிறாங்க, 40 தொகுதியில் யார் நிற்கிறாங்கிறது மட்டும் அரசியல் இல்லை. எந்த தொகுதியில் என்ன ஓட்டு, என்ன ஜாதி இருக்குது, யாருக்கு ஓட்டு விழுங்கிறது அரசியல் இல்லை. இந்த சமூகத்தில் என்னால், என் அறிவின் வழியாக என்னால் மாற்றத்தை நடத்த முடியும் நீ நம்பிட்டா நீ அரசியல்வாதி. அவ்வளோதான். நீங்கள் அரசியல்வாதி தான் ஏற்கனவே. நம்பிட்டீங்களா இல்லையா? இந்த சமூகத்தில் என் அறிவின் வழியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்புறவ எல்லாரும் அரசியல்வாதி தான். நீங்களும் அரசியலில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பொறுப்பு இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியெல்லாம் போக முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் வேலை பார்க்குற கம்பெனி கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றி நினைக்கிறோம். இந்த அரசியல்வாதிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் நாம் நினைக்கிறோம். என் கம்பெனி எனக்கு சம்பளம் கொடுக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறோம். கிடையாது. இந்த சமூகம் தான் உங்களுக்கான இடம். இந்த சமூகத்துக்குள் தான் நீங்கள் வாழப் போகிறீர்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே நிறைய விஷயங்களை மாற்றணும். மறுபடியும் உங்களுக்கான தன்னம்பிக்கை இந்த கல்வி தரணும். ஆனால் பயமுறுத்துது. வீடுகள் என்ன பண்ணுறீங்க? கல்வியின் வழியாகத்தான் பிள்ளையை பயன்படுத்துறீங்க. சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப நீ படிக்கலாம் உருப்படா போயிடுவேன், படித்தா நல்லா வருவேன்னு சொன்னால் தான் என்ன? படித்தா நல்லா வருவேங்கிறது நம்ம ஊரில் இப்படிலாம் சொல்லுவாங்க. படிக்கலாம் உருப்படா போயிடுவேன், படிக்கலாம் ரோட்டில் நிற்பேன், படிக்கலாம் மரியாதை கிடையாது, படிக்கலாம் நம்ம சொந்தக்காரில் எவனும் மதிக்கவே மாட்டான். இதுக்காக படிக்க முடியும்? நீங்கள் கல்யாண வீட்டில் போயிட்டு மரியாதையாக நிற்கிறதுக்காக நாங்கள் படிக்க முடியாது. படிப்பதற்கு காரணம் வேறு இருக்கிறது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் தென்? அட்லீஸ்ட் வெளியில் போகிறப்ப நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு காலேஜுக்குள்ளே வர்றப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? குறைந்தபட்சம் நம்மளை படிக்க சொல்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. குறைஞ்சபட்சம் கல்யாணமாவது பண்ணி வைக்கணுங்கிற காரணம் இருக்குது. வீட்டில் இருந்தால் தொந்தரவுன்னு கூட அவன் அனுப்பி வைக்கட்டும். படிக்க சொல்கிறவன்ட்ட கூட ஒரு காரணம் இருக்கா? ஆனால் படிக்க வர நம்மகிட்ட காரணம் இருக்கா? இந்த அறிவியலையும் அறிவையும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு காரணத்தோடு தான் நம்மளாம் படிக்க வரோமா? 3 வேளை சாப்பாட்டுக்கு தான் படிக்க வரோமா? அதானா? எஜுகேஷன் சம்திங் இஸ் பிகர். ரொம்ப பெரிய விஷயம். இந்த கல்வியின் வழியாக அரசியலை மாற்ற முடியும். இந்த கல்வியின் வழியாக சமூக பிணக்குகளை மாற்ற முடியும். இந்த கல்வியின் வழியாக, உங்கள் அறிவின் வழியாக, இந்த இளைஞர் சக்தியின் வழியாக இந்த உலகத்துடைய பல்வேறு விஷயங்களை மாற்ற முடியும். நீங்கள் நம்புங்க, நான் நம்புகிறேன்.